நம்ம இன்னொன்று என்னன்னா, நம்ம தேவ சாயல் இருக்கிறோமா? அப்புறம் தேவனை தரித்திருக்கிறோம். கிறிஸ்துவை என்ன செஞ்சிருக்கிறோம்? தரித்திருக்கிறோம். பாருங்க, ஒரு போலீஸ் யூனிஃபார்ம் ஒருத்தர் போட்டிருந்தாருன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதுக்கு ஏத்தாப்புல என்ன செய்யணும்? நடந்துக்கிடணும். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு குடிச்சிட்டு ஒரு இடத்துல படுத்திருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த யூனிஃபார்முக்கு ஏத்தாப்புல நடந்துக்கணும். அப்பனா நம்ம கிறிஸ்துவை தரித்திருக்கிறோமா? அந்த எண்ணத்தோடு கூட இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்யலாமா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு சின்ன காரியமாக இருக்கட்டும், ஒரு சினிமா படமாக கூட இருக்கட்டும், இதை நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் தொழிஞ்ச ஆளு இல்லை. நான் இதை விட விளையேறப்பட்டவன். ஒரு 3 மணி நேரம், ஒரு 3.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் உட்கார்ந்து இதை பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் சாதாரணமான ஆளு இல்லை. ஒரு அலையிலையா சொல்லாமா? அப்போ நான் அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது சாதாரண மனிதனை போல் பயப்படக்கூடாது, சாதாரண மனிதனை மாதிரி சிந்திக்கக்கூடாது, சாதாரண மனிதனை மாதிரி பாவம் செய்யக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதனால நீங்க சாதாரணமானவர்கள் இல்லை. சத்தமாக சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் அல்ல, நான் சாதாரண மனுஷன் இல்லை, நான் சாதாரணமானவன் இல்லை. அப்படிங்க இல்லை அப்படின்னு மட்டும் கேட்க எனக்கு சொல்லுங்க. நான் சாதாரண மனுஷன் இல்லை, நான் மனுஷனே இல்லை, நான் மனிதனை விட ஒருபடி மேலான.